1970 கவிஞரது பிசிராந்தையர் நாடக தமிழ் நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது. 1972 பாவேந்தரின் முழு உருவச் சிலையை புதுவை அரசு அரசினர் பூங்காவில் நிறுவியது. 1982 திருச்சியில் புதியதாக தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரை தமிழக அரசு சூட்டியது. 1990 அவரது நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக அரசு அவர் தம் நூல்களை அரசுடைமையாக்கியது. தமிழ் மக்களுக்கு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என தமிழுக்கு செய்யும் தொண்டையே தம் வாழ்நாள் தொண்டாக செய்தவர் பாரதிதாசன். தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தமிழை உயிரெனக் கருதி போற்றியவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழங்கள் அசதிக்குச் சுடர் தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழங்கள் வளமிக்க உளமுற்ற தீ என பாரதிதாசன் தன் கவிதை வரிகள் வாயிலாக தமிழ் மொழியை அமுதோடு ஒப்பிட்டு பாடுகிறார். அமுதம் எப்படி இனிமையாக இருக்குமோ அதே போல தமிழ் இனிமையான மொழி என்கிறார் பாரதிதாசன். மேலும் தமிழை மனித உயிருக்கு நிகராக ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். சமூகம் சிறப்புற்று வளர்வதற்கு தமிழ் மொழி நீராக பயன்படும் என்றும் தமிழ் நறுமணம் உடையது என்றும் கூறுகிறார் பாரதிதாசன். உண்டவர்களை மயக்கம் கொள்ள செய்யும் மதுவாக தமிழை உவமிக்கிறார். மனிதர்கள் இளமையோடு பொலிவாக இருக்க பால் எப்படி பயன்படுகிறதோ அத்தகைய பால் போல் சுவையும் வளமும் நிறைந்தது தமிழ். இந்த தமிழ் புலவர்களின் புலமையை அறிவிக்கும் கூர்வேலாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானமாகும். இன்பத் தமிழ் மொழியே எங்கள் அறிவுக்கு தோளாகும். இன்பத் தமிழ் எங்கள் கவிதையில்